இப்பொழுதுதான் மதிய உணவு இடைவேளை விட்டுருக்கணும். இவ்வளவு நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் விட்டுருக்கணும். ஆனா பிஃபோரா விட்டாச்சு. ஆகையினால we are lacking behind 1 hour. ஸோ அடுத்து பேச வர்றவங்க குயிக்கா பேசி முடிச்சிட்டா எல்லாருமே கரெக்டா பேசிடலாம். ஜோதிஷ ஆதித்யா சி மணி குடியாத்தம் அவர்கள் கொடுப்பினையும் தசாபுத்தியும் என்ற தலைப்பில் பேசுகிறார்கள். நல்லாசிரியர் திரு தேவராஜ் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கும் ஆயிரக்கணக்கான எனது அன்பு சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இங்கு சகோதர சகோதரிகள் என்று குறிப்பிட்டேன் என்று சொன்னால், இன்றைய நாள் உலக தொழிலாளர்களின் ஒற்றுமையை குறிக்கக்கூடிய மே தினமாக இருக்கிறது. இந்த திருநாளில்தான் ரஷ்ய நாடு சுதந்திரத்தை அடைந்தது. அதன் பிறகுதான் ஒவ்வொரு நாடும் சுதந்திரத்தை அடைந்து வந்திருக்கிறது. இன்று அந்த நாள் உழைப்பாளர்களின் அந்த உழைப்பை உயர்த்தி பிடிப்பதால் இங்கே இந்த மே நாள் இன்று முக்கியத்துவம் பெறுகிறது. இதே போலத்தான் அன்று ரஷ்யாவிலே செஞ்சதுக்கத்திலே தொழிலாளர்களை ஏகாதிபத்திய முதலாளிவாதிகள் நசுக்கி அழித்த போது அவர்கள் சிந்திய ரத்தத்திலே தன்னுடைய உடையை நனைத்து தூக்கி பிடித்து உயர்த்தி ஒரு குரல் கொடுத்தான், உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று. அதே போலதான் இன்று நான் உங்களை கேட்கிறேன், உலக ஜோதிட அறிஞர்களே நீங்கள் அனைவரும் ஒன்று கூடுங்கள், ஒரு புதிய விதியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று. இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சில நிமிடங்கள் மட்டுமே. அந்த சில நிமிடங்களில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் படித்தது கொஞ்சம், அதைவிட ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொண்டது மிக மிக குறைவு. என்னுடைய நல்லாசிரியர் மூலமாக நான் பெற்ற ஒரு சில கருத்துக்களில் இருந்து உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கொடுப்பினையும் தசாபுத்தியும் என்று. இங்கே அத்திப்பழத்தையும் மாதுளம்பழத்தையும் அழகாக மேடை மீது வைத்து பார்த்தால் நன்றாக தான் இருக்கும். உள்ளே சென்று உடைத்து பாருங்கள், அத்திப்பழத்திலே அத்தனையும் சொத்தையாக தான் இருக்கும், மாதுளம்பழத்திலே முத்துக்கள் இருக்கும். இதே விதிதான். அதாவது கொடுப்பினை ஒருத்தருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு பாவத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த பாவத்தினுடைய நுழைவு வாயில் வழியாக சென்றால்தான் உங்களால் அதை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அந்த பாவத்துக்கு நுழைவு வாயில் என்பது என்ன? அதனுடைய உபநட்சத்திரம் தான் அதனுடைய நுழைவு வாயிலாக கருதப்படுகிறது. அந்த உபநட்சத்திரம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக தன்னுடைய பாவத்திற்கு வளரும் பாவங்களாகிய ஒரு நன்மையான பலனையும், அதே உபநட்சத்திரம் தன்னுடைய பாவத்திற்கு 8, 12ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டால் தன்னுடைய பாவத்திற்கு தீமையான பலனையும், அதே உபநட்சத்திரம் தொடர்பு கொண்டால் நடுநிலையான பலனையும் தரும் என்று கொடுப்பினை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடுப்பினை மட்டும் இருந்தால் போதுமா? பத்தாது. அப்படி என்றால் வேற என்ன வேண்டும்? இதற்கு காரக கிரகம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். 5ஆம் பாவ கொடுப்பினை நமக்கு நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் புத்திரகாரகன் குரு என்பவர் நமக்கு 4, 12ஆம் பாவங்களை காட்டிக் கொண்டிருந்தால் எங்கே உங்களுக்கு குழந்தை பிறந்து விட போகிறது? அதனால் காரக கிரகம் நம்மோடு ஒத்துழைக்க வேண்டும். இங்கே காரக கிரகத்திற்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இங்கே விதியிலே கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் நமக்கு மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த காரக கிரகத்துக்கு அந்த பலன்கள் சாதகமாக அமையும் என்ற பட்சத்திலே அந்த காரக கிரகம் தன்னுடைய தசாபுக்தி அந்தர காலங்களிலே நிச்சயமாக அந்த பலனை நமக்கு வழங்க. தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இந்த பலன்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து தரப்படுகிறது. அப்படி என்றால் விதியினுடைய கொடுப்பினை நன்றாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக காரக கொடுப்பினையும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். அதை அனுபவிப்பதற்கு நமக்கு தசாபுக்திகளும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். 2 வயதிலே ஒருவனுக்கு சுக்கிர தசை வந்தால் என்னத்தை அவன் சுகத்தை அனுபவிக்க முடியும்? 60 வயதிலே ஒருத்தனுக்கு சுக்கிர தசை வந்தால் அவன் என்ன சுகத்தை அனுபவிக்க முடியும்? 20 வயதிலே வந்தால்தான் அவன் எல்லா வித சுகத்தையும் அனுபவிக்க முடியும். அப்படி என்றால் இந்த 3 நிலைகளும் நமக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் என்று இந்த விதி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே
உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நேரத்திலே எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக ஜோதி தியாதியா ஆசி ராஜேஸ்வரன் அவர்கள் பாவங்களில் அகசார்பும் புறசார்பும் என்பதை இங்கே மேடையிலே உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் வரும்படி அழைக்கின்றோம். பெருமக்களே, ஜோதிட மேடையில் வீட்டிருக்கும் ஜோதிட மேதைகளே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, நண்பர்களே, ஜோதிடத்தில் அகச்சார்பு புறச்சார்பு. அகச்சார்புடைய காரணங்கள் என்னவென்றால், நம்மால் மட்டும் அனுபவிக்கக்கூடியவை அகச்சார்புடைய காரணங்கள். அதாவது பிறரால் அனுபவிக்க முடியாது, நம்மால் மட்டுமே உணரக்கூடியது, அனுபவிக்க முடிந்தது அகச்சார்புடைய காரணங்கள். அதாவது நமக்கு பசிச்சுன்னா நம்ம மட்டும்தான் சாப்பிட முடியும். நமக்கு பசின்னா வேற ஒருத்தர் சாப்பிட்டா நமக்கு வயிறு நிறையாது. ஸோ இது ஒரு அகச்சார்புடைய காரணம். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பாவமா பார்க்கும் பொழுது லக்ன பாவத்தில் உள்ள அகச்சார்புடைய காரகம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்ன பாவத்தில் பார்க்கும்போது ஒருவருடைய உடல் அமைப்பு, ஒருவருடைய குணாதிசயம், ஒருவருடைய மனப்பான்மை, ஒருவருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், இதெல்லாம் அகச்சார்புடைய காரகங்கள். அதாவது லக்ன பாவத்தில் உள்ள அகச்சார்புடைய காரகங்கள். லக்ன பாவத்தில் உள்ள புறச்சார்புடைய காரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு முதன்மையான தொழில் அமையுமா, ஒருத்தருக்கு மேனேஜர் ஆகக்கூடிய யோகம் இருக்கா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியுமா, ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறது. தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் புறச்சார்புடைய காரகங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் பார்க்கும்போது 2ஆம் பாவத்தில் உள்ள அகச்சார்புடைய காரகங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய கண், பல், முக அமைப்பு, நம்மளுடைய முக அமைப்பு, நம்மளுடைய தொண்டை, நம்மளுடைய பேச்சாற்றல், இதெல்லாம் அகச்சார்புடைய காரகங்கள். புறச்சார்புடைய காரகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய பணத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம், பணத்தை எப்படி சம்பாதிப்பாரு, நல்ல செலவாளியா இருப்பாரா இல்ல சிக்கனமா இருப்பாரா, இப்படி பணத்தை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் புறச்சார்பு. ஸோ இவ்வாறு பார்க்கும்போது 3வது பாவத்தில் உள்ள அகச்சார்புடைய காரகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய தகவல் தொடர்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது அகச்சார்பு. ஒருத்தருடைய தைரியம் எப்படி இருக்கும், தன்னம்பிக்கை எப்படி இருக்கும், சகோதர சகோதரி உறவு எப்படி இருக்கும் அப்படின்றது அகச்சார்பு. புறச்சார்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது புறச்சார்புடைய காரணம். ஒருத்தருக்கு பயணம் மூலமா பணம் கிடைக்குமா, சில பேர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படி பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றது புறச்சார்புடைய காரணம். இதே மாதிரி 4ஆம் பாவத்தில் பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு வீடு, மனை, வாகனம் அப்படின்றது புறச்சார்பு. அகச்சார்புன்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய வீட்டின் சூழ்நிலை எப்படி இருக்கும், அவருடைய வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கும், அவர் வீடு ஒரு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குமா, வீட்டுனால நன்மை கிடைக்குமா, சொந்தக்காரங்கிட்ட உறவு எப்படி இருக்கும், இது அகச்சார்புடைய காரணம். இப்படி 5ஆம் பாவத்தில் பார்த்தோம்னா, 5ஆம் பாவத்தில் உள்ள அகச்சார்புடைய காரகம் எப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் பாவத்தில் பார்க்கும் பொழுது குழந்தைகள், ஒருவருடைய மகிழ்ச்சி, காதல் உணர்வுகள், இதெல்லாம் பார்த்தோம்னா அகச்சார்புடைய காரகம். புறச்சார்புடைய காரகங்கள் பார்த்தோம்னா, ஒருத்தருடைய உடல் உழைக்காம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறது புறச்சார்புடைய காரணம். உழைக்காம சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கா, ஒருத்தர் ஜோதிடரா பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா, கமிஷன் பேஸ்டு பிசினஸ் பண்ணுவாரா,
அப்படின்னு பார்க்கறது வந்து புறச்சார்புடைய காரகம். இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் பார்க்கலாம். இப்போ 6ஆம் பாவம்னு பார்த்தோன்னா உணவு, பசி, அது மாதிரி விஷயங்கள் வந்து அகம் சார்ந்த காரகம். புறச்சார்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தருக்கு அடிமை தொழில் சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்காதா, ஒருத்தர் வெற்றியாளராக இருப்பாரா அப்படின்றது புறச்சார்பு. 7ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோன்னா சமுதாயத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்குமா, தீமை கிடைக்குமா அப்படின்றது அகச்சார்புடைய காரகம். புறச்சார்புடைய காரகம் அப்படின்னு பார்த்தோன்னா சமுதாயத்தின் மூலமாக பணம் கிடைக்குமா, அதாவது ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றது புறச்சார்புடைய காரகம். இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் நம்ம அகச்சார்பு, புறச்சார்பு அப்படின்னு பிரிச்சுட்டே போகலாம். 8ஆம் பாவத்தில் பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு திடீர் யோகம் இருக்கா, திடீர் பணக்கார யோகம் இருக்கா அப்படின்றது ஒரு புறச்சார்புடைய காரணம். அப்புறம் வந்து அவருக்கு இது ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அகச்சார்புடைய காரணம். இப்படி 12 பாவத்துக்கும் நம்ம பார்த்து பலன் நிர்ணயம் பண்ணலாம். இப்ப அகச்சார்புடைய பாவங்களான ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவத்தோட தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தில் உள்ள அகச்சார்புடைய காரகங்கள் மேலும் வலுப்பெறுது. அதே மாதிரி புறச்சார்பான பாவங்களான இரட்டைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவத்தோட தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவங்களில் உள்ள புறச்சார்புடைய காரகங்கள் மேலும் வலுப்பெறுது. ஸோ இப்படி நம்ம பிரித்து உணரும் பொழுது அகச்சார்பு புறச்சார்பு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. என்னுடைய சிறந்த தாழ்ந்த வணக்கத்தை இந்த மாலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சிறிய ஒரு கவிதையை இந்த மாநாட்டுக்கு இதே ஆமாம் உயிரை வைக்குது. தெல்ல தெளிவாய் அல்ல அல்ல தங்கம் போல் மின்ன மின்ன பாட போதனைகள் விளக்கிடம் விதம் உண்மையில் மெய்சில் இருக்குது. ஆமாம் மெய்சில் இருக்குது. அவர் பல்லாண்டு காலம் பல கோடி காலம் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்றே கூறி எங்கள் உள்ளம் வாழ்த்துதே. இந்த மாநாடு சிறக்கவும் எங்கள் உள்ளம் வாழ்த்துதே. எங்கள் நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து வாழ்த்துதே. ஆமாம் நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து வாழ்த்துதே. அன்பிற்குரிய அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் கவிதை உரித்தாக்குவதோடு இங்க வந்திருக்கும் மக்கள் கடல் அலையா அல்லது ஜோதிட சார ஜோதிடத்தை காண வந்த மக்கள் தலையா என்பது தெரியவில்லை. தேவராஜ் சாவர அவர்கள் ஒரு காட்டு மூலிகை, அந்த காட்டு மூலிகை நாட்டு மருந்தாகிற போதுதான் சமுதாயத்தின் இரத்த ஓட்டத்தில் ஆரோக்கியம் கருக்கொள்கிறது. அப்படிப்பட்ட அவர் ஒரு ஞான பீடமாக இன்று அமர்ந்திருக்கிறார். அவர் பொன்னெடுத்த ஒளியாகி பூவெடுத்த மனமாகி இன்னருளின் உருவாகி இனிய தமிழ் மொழியாகி பல்லாண்டு காலம் வாழ்கவென வாழ்த்தி இந்த மாநாடு பல்லாண்டு காலம் மேன்மேலும் பெருகி வளம் பெற வாழ்த்துகிறேன் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். என்னுடைய தலைவரும் என்னுடைய ஜோதிட ஆசான் அவர்களும் நல்லாசிரம் தேவராஜ் ஐயா அவர்களே மற்றும் சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற சாக்தாஷி பிருத்ரிங்கா சுவாமி அவர்களே மற்றும் இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற செந்தில் தினகர் அவர்களே மற்றும் சிவயோகி சிவதாசன் ரவி அவர்களே மற்றும் ஜோதிட அன்பர்களே பெரியவர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்தினை மட்டும் நாங்கள் இங்கே கூற விரும்புகின்றேன். வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்ப்பது, வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை அமைவது 7ஆம் பாவம் தான். ஏன் என்று சொன்னால் யாராருக்கு 7ஆம் பாவம் நல்ல அமைகிறதோ அப்பொழுதுதான் ஒரு வாழ்க்கை என்ற சக்கரம் ஒழுங்காக ஓடும். அந்த 7ஆம் பாவம் சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை அஸ்தமனம். இது கண்கூடாத உண்மை. இதைதான் சித்தர்கள் பெரியோர்கள் எல்லாம் 7ஆம் பாவத்தை மையமாக கருத்தில் கொண்டு 7ஆம் பாவத்தின் முக்கிய அம்சமாக இங்கே வகுத்து தந்திருக்கின்றார்கள். முதல் பாவத்தை பார்க்கின்ற பொழுது உடல்வாகு தேகம் திறமையை பார்க்கிறோம்.
இரண்டாவது பாகம் பார்க்கும்போது பணம் பொருள் எப்படி வருது, அவனுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். மூன்றாம் பாகம் பார்க்கும்போது இளைய சகோதரன் வீரம், அவனுடைய பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கின்றோம். நாலாம் பாகம் பார்க்கக்கூடிய தாயாருடைய நிலையும், அவனுடைய கல்வி, வண்டி, வாகனம் இதை போன்ற நிலைகளை பார்க்கின்றோம். ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவம் பார்க்கின்ற பொழுது அவனுக்கு வரக்கூடிய குழந்தைகள், அவனுடைய கலை ஆர்வம், திறமை எப்படி இருக்கு பார்க்கிறோம். ஆறாம் பாவம் பார்க்கணும், பங்காளியை பார்க்கிறோம், உடல் உழைப்பை பார்க்கின்றோம், வருமானம் எப்படி வருதுன்னு பார்க்கின்றோம். ஆனா ஏழாம் பாவம் என்று வருகின்ற பொழுது, இங்கே விஞ்ஞான ரீதியாக சொல்கின்ற பொழுது 1 டிகிரி 0 டிகிரி முதல் ஆரம்பித்து 180 டிகிரி வரும்போது ஏழாம் பாவத்தை புகுத்திருக்கின்றார்கள். பாரம்பரிய ஜோதிடத்திலே சொல்லுகின்ற பொழுது கேந்திரங்கள் என்று சொல்லி 1, 4, 7, 10 என்று சொல்லி ஏழாம் பாவத்தை முக்கியமாக கொடுக்கின்றார்கள். கேந்திர ஜோதிடத்திலே சொல்லுகின்ற போது அந்த 4 பாவங்கள் முக்கிய தூண்கள் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு தூண் சரியாக இல்லை என்றால் அந்த கட்டடம் எழுந்து விடும். அதுபோன்று வாழ்க்கையிலே ஏழாம் பாகம் செயல்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கை அஸ்தமனாகிவிடும். ஏன் இந்த சொல்கின்றோம்னா, இன்று காலகட்டத்திலே பார்க்கின்றவர்கள் எல்லாம் பெரும்பாலும் தன்னுடைய மகனுக்கு எப்போது திருமணமாகும், தன்னுடைய மகளுக்கு எப்போது திருமணம் என்ற ஏழாம் பாவத்தை நோக்கி கொண்டுதான் ஜோதிடத்திலே படையெடுத்து வருகிறார்கள். இது கண்கூட உண்மை. ஒருவர் வந்து கொடுக்கும் போதே ஜாதகத்தை சொல்லுவார், எங்க பையனுக்கு இவ்வளவு காலமா தீர்மானம் ஆகல, அவனுக்கு என்ன தோஷங்கதா பாருன்னு கேட்பாங்க. வரும்போது அவங்களே சொல்லிடுவாங்க. இது கண்கூட நடக்கிற உண்மை. பாரம்பரிய ஜோதிடம் சொல்லியிருப்பாங்க, ஐயோ அவனுக்கு 2ல் ராகு கேது இருக்கு, 2, 4, 7ல் செவ்வாய் தோஷம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி அவங்கள பயமுறுத்துவாங்க. ஆனா அவங்க ஜாதகத்தை நீங்க கணிச்சு பார்த்தீங்கன்னா துல்லியமா நம்ம ஜார ஜோதிடத்துல நிச்சயமா அவனுடைய தசா புத்தி தசாக்கள் 8 அல்லது பொருள் பற்று பாவம் இருக்கக்கூடிய 2 கையெடுத்து நிற்கும். அங்க நடக்கக்கூடிய புத்திநாதங்கள் பார்க்கும்போது ஒரு 4, 8, 12 இல்ல 6 இதுதான் காட்டியிருக்கும். எப்படி திருமணம் நடக்கும்? அவன் படிச்சிருப்பான், வேலைக்கு போயிருப்பான், வருமானம் செய்திருப்பான். அங்க திருமணம் என்ற கோட்பாடு வரும், அந்த தசா புத்தி அங்க காட்டல. அது எப்ப காட்டனா அவனுக்கு அந்த யோகா வருகின்ற பொழுது அந்த திருமண பாவத்தை காட்டும், அவன் திருமணம் நடக்கும். இதுதான் நம்ம சார ஜோதிடத்துல அழகாக நம்ம தேவராயா அவர்கள் எங்கள் பாடம் நடத்தும் போது அழகா சொல்வார். எப்பவுமே ஒரு பாவத்தை எடுத்துக்கொண்டால் அது எந்த பாவம் உயிர் பற்றா இருக்கா பொருள் பற்றா இருக்கா பாருங்க. தொழில் பாவம் உயிர் பற்றா இருக்கிறது நிச்சயமா தொழில் நடக்காது. அவன் ஜாலியா இருப்பான், எதுவித கவலைப்பட மாட்டான். ஆனா ஏழாம் பாவம் பொருள் பற்று பாவமாக இருக்கும்போது தொடர்பு கொள்ளும் போது 2, 4, 8 இந்த மாதிரிலாம் தொடரும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை தொடுகின்ற போது சமசப்த பாவம். அவங்கள மாதிரி வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய தம்பதிகள் யாரும் கிடையாது. அந்யோன்யமாக இருப்பாங்க. பணம் இருக்குதோ இல்லையோ குடும்ப கவலையா இருக்காது, அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருப்பாங்க. ஆனா அதே 2ஆம் பாவம் தொடர்பு பாருங்க, மனைவி மூலம் பணம் வருமா, மனைவி மூலம் சீதனம் வருமா, ஜாதகருடைய தண்டனை அப்படிதான் இருக்கும்.